எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நல்லா உடஞ்சிரட்டும். கருவேப்பிலை, அப்படியே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பக்கமாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். நம்ம நல்லா வணக்கி எடுத்துட்டு அப்புறம் 2 தக்காளி அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே 2 பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். தட்டின பூண்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரிக்கலாம். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறேன்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். இது நல்லா வதங்கின உடனே நம்ம வெண்டைக்காய் தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம கம்மியாக தான் போட்டு சாப்பிட்ணும். உப்பு காரெல்லாம் குறைவாக தான் சாப்பிட்ணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தேங்காய் கொஞ்சமாக திருவி போட்டுக்கலாம். ஃபைனலாக இவ்வளோதான். தேங்க்யூ.